அனுசரணை வழங்குவோர் ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோட் ஸ்டுவர்ட்ஸிடம் இருந்து AFC Crispy Christmas Combo, each at 3,990. Order now. இந்த நத்தார் பண்டிகை கால சிறந்த சலுகைகள் சிங்கத்திடம் இருந்து. ஹாய் ஸோ எல்லோருக்குமே சந்தோஷமான ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம், அதுவும் ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட நாங்கள் நிறைய விஷயம் வந்து பேச போகிறோம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு நல்ல நாளில் வந்து தேவனுடைய நாளில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு பர்சன் கூட நம்ம பேசுகிறோம். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு நிறைய டிப்பெல்லாம் அவர் தரப்புறாரு. ஸோ யார் எவர் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க. நிறைய விஷயம் நாங்கள் அவரோட பேச போகிறோம். ஸோ யார் பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஒரு ஸ்பெஷல் பர்சன் கூட வந்து நாம் இன்றைக்கி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஸ்ரீலங்கா வயசில் வந்து ஒரு தமிழ் பையனாக இருந்து இவ்வளோக்கு சாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க அப்படின்ற மாதிரி சாதித்து காட்டிருக்கிறாரு. ஸோ அது மாடலிங் ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஒரு ஃபேஷனபிள் ஆகட்டும், இல்லாட்டி வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு முன் உதாரணமான ஒரு பர்சன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே தகுதியான ஒரு பர்சன் தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் வந்து ஒரு ஸ்பெஷல் விருந்தினராக வந்திருக்கிறாரு. அவர் வேறு யாருமே இல்லை, நம்மளுடைய ஸ்பெஷல் பர்சன் நம்மளுடைய மிஸ்டர் பிரதீப் தான் இன்னைக்கு நம்மளுடைய கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் விருந்தினராக வந்திருக்கிறாரு. அவர் கூட நிறைய விஷயம் பேச போகிறோம். ஸோ முதல்ல அவரை வெல்கம் பண்ணிடலாம். ஹலோ பிரதீப், ஹாய். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கங்க்ராட்ஸ். முதல்ல நிறைய விஷயம் வந்து அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கீங்க. அதையும் தாண்டி வந்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களும் கூட. வணக்கம், உங்களுக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நாம் இன்றைக்கி வந்து நிறைய விஷயம் பேச போகிறோம். அதையும் தாண்டி வந்து நீங்கள் நிறைய விஷயம் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணி கொண்டிருக்கீங்க. அந்த ரீதியில் பிரதீப் வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது. ஸோ அதுலேயும் வந்து நிறைய பேர் சாய்ஸ் பண்ணுறது வந்து அரசாங்கம் வேலைகள் அப்படின்னு சொல்லி, அதையும் தாண்டி பார்க்க போனால் வந்து நிறைய பணம் சம்பாதிக்க வேணும்னு சொல்லி தனியார் துறையெல்லாம் தெரிய செய்வாங்க. அதையும் தாண்டி வந்து உங்களுக்கான ஒரு அடையாளம் பிரதீப் அப்படின்ற ஒரு லேபிளை வந்து உருவாக்குறதுக்காக வந்து நீங்கள் ஏன் வந்து இந்த மாடலிங் துறையை வந்து அதுவும் ஸ்ரீலங்காவில் வந்து நீங்கள் சாய்ஸ் பண்ணீங்க? என்னோட சொன்னால் ஸ்ரீலங்காவில் வந்து அந்த அளவுக்கான ஒரு மாடலிங்க்கு தமிழுக்கு வந்து அந்த அளவுக்கு வரவேற்பு கிடையாது. நீங்கள் இதை தெரிவு செஞ்சதுன்னு காரணம் என்ன? ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு நர்சிங் கிராஜுவேட். என்னோடய தொழில் வந்து நர்சிங் தான். நான் கொழும்பு சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் நான் ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தேன்னா. ஸோ சின்ன வயசில் இருந்து என்னோடய ஸ்டைலாக இருக்கட்டும், இல்லாட்டி நான் ட்ரெஸ் பண்ணுற விதமாக இருக்கட்டும், ஃபேஷன் சைட்டில் இருக்கிற ஒரு ஆர்வம் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது. ஆனால் எனக்கு அதை பற்றியதான அவ்வளோதுக்கு நாலேஜ் இருந்தது இல்லை. ஆக்சுவலி உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கான நாலேஜ் இருந்ததில்லை. இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வரும்போது நாங்கள் ஒரு ஃபேம் ஆகணும், ஒரு ஃப்ரேம் எங்களுக்கு கொண்டு க்ரியேட் பண்ண வேணும், எங்களோட பிராண்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி யோசிக்கல எனக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் தொழிலாக நான் இந்த மாடலிங்கை பார்த்தேன். ஸோ அதனால் அதை சூஸ் பண்ணால் அது எனக்கு மெச்சிங்காக இருந்ததுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அது நீங்கள் சொன்னது கண்டிப்பாக உண்மை. என்னென்னு சொன்னால் உங்களை பார்த்து நிறைய பேர் வந்து நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து அதுவும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய சாதிக்க வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய இளைஞர்கள் வந்து உங்களை முன் உதாரணமாக வச்சு பார்க்குறது கூட எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாடலிங் அப்படின்னு சொன்னாலே மிஸ்டர் பிரதீப் வந்து இது வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய ஒரு கரியர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எங்களோட மக்கள் மத்தியில், அதாவது தமிழ் பேசுகிற குறிப்பிட்ட ஒரு சில மக்கள் மத்தியில் தான் இந்த ஒரு பிம்பம் மட்டும் காணப்படுது. என்னன்னு சொன்னால் மாடலிங்கண்டா இப்படித்தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் மாடலண்டாலே அவங்க வந்து கொஞ்சம் கிளாமராக இருப்பாங்க, அவங்க வந்து செக்ஸியாக இருப்பாங்க, இல்லாட்டி எடுத்த வச்சுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல வேர்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஆனால் இதை ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிற பல உலக நாடுகள் இருக்குது. இன்றைக்கு உலக ரீதியில் எத்தனையோ நாடுகள் போட்டி பெற. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் சில பேஜெண்ட்லாம் 100க்கு மேற்பட்ட நாடுகள் இந்த பேஜெண்டில் பங்கு பெறாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக அதை செஞ்சு கொண்டு போகிற பட்சத்தில் எங்களோட மக்கள் அதை பற்றிதான சரியான நாலேஜ் இல்லாதவங்க, ஒரு விஷயத்தை பற்றி சரியான தெளிவு இல்லாதவங்க அதை ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு முகம் சுளிக்கத்தக்க ஒரு தொழில், அது ஒரு ப்ரொஃபஷனல் இல்லைன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கு காலகட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தொழிலை பார்க்க இந்த தொழிலை நீங்கள் நிறையவே சம்பாதிக்கலாம். இதை ஒரு ப்ரொஃபஷனலாக நீட்டான ஒர்க்காக கொண்டு போகலாம். கண்டிப்பாக நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியும் தாண்டி வந்து நம்மளுடைய சகோதர மொழியிலையும் வந்து நிறைய பேரோட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது வந்து கம்பேரிசன் பண்ணும்போது உங்களுக்கு அதோட அனுபவம் எப்படி இருக்குது?
உண்மையை சொல்லப்போனால் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் சிங்களீஸோடு தான் நாங்கள் மோஸ்ட்லி மாடல்ஸ் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஃபேஷன் டிசைனிங்காக இருக்கட்டும், என்ன சொன்னால் சிங்களீஸ் தான் இந்த ஃபீல்டில் நிறையவே இருக்கிறாங்க, நல்ல வளர்ச்சியும் கண்டு இருக்கிறாங்க, நிறைய சாதிச்சு கொண்டு வராங்க. ஸோ அந்த ஒரு நான் ஒரு தமிழன், நீ ஒரு சிங்களவன் என்ற ஒரு பாகுபாடை தாண்டி அவங்களோட ஒர்க் பண்ணும்போது புரியும் உண்மையிலேயே நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க, சகோதரத்துவமாக பழகக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ மாடலிங் ஃபீல்டை பொறுத்தவரையில் உங்களுக்கான கான்ஃபிடென்ட், உங்களுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்தி கொண்டீங்கன்னு சொன்னால் இங்கே லாங்குவேஜ் பிரச்சனை ஒன்று இருக்காது. ஸ்ரீலங்காவில் தமிழ் பிள்ளைகள் கண்டிப்பாகவே நிறைய சாதிக்கலாம். அப்போ இங்கே பெரும்பான்மை வந்து சிங்களவர்கள் அப்படின்னு இருக்கும்போது தமிழர்களுடைய ஆற்றல் திறமை இருக்கும்போது நீங்கள் அந்த சமூகத்தோட வந்து நீங்கள் நிறைய ஒர்க் பண்ணும்போது அந்த வரவேற்புன்றது கண்டிப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? வரவேற்பு கிடைக்கும், மோஸ்ட்லி கிடைக்கும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும், இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னு சொன்னால் முன்னுரிமை அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. ஏன்னு சொன்னால் அந்த ஃபீல்டில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் மாடலிங் கிளாஸ் போனீங்கன்னா அங்கே ஒரு 30 பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொன்னால் 30 பேரில் 28 பேர் தான் சிங்களம், 2 பேர் தமிழராக இருப்பாங்க. ஸோ அங்கே யாருக்கு முன்னுரிமை கூட கொடுப்பாங்க? அவங்களோட. அதனால் ஒரு சின்ன பிரச்சனை உண்டாக இருக்குது. மற்றபடி நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக உங்களோட திறமையை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ அவங்க பெரும்பான்மையானவர்கள் வந்து இப்போ மாடலிங் பண்ண விருப்பமானவர்கள் கூட வேறு மொழியில் இருக்கிறவங்க வந்து கூடுதலாக இருக்கிறாங்க. ஸோ ஏன் நம்மளுடைய தமிழ் பேசும் மக்கள் வந்து இதில் ஆர்வம் காட்டுதல் வந்து குறைவாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் எங்களோட தமிழ் மக்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து அரசாங்க உத்தியோகம், பென்ஷன். நீங்கள் அதை தான் பெருசாக பார்க்குறாங்க. எனக்கு அதில் ஒரு சரியான விளக்கமே சில நேரத்தில் கிடைக்கிறதுல ஏன் அந்த ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறாங்க. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் செஞ்சால் உங்களுக்கு ஒரு பென்ஷன் கிடைக்கும், அவ்வளோதான். எங்களோட மக்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே அவ்வளோதான் இருக்கு. இன்றைக்கு அதையும் தாண்டி எத்தனையோ ப்ரொஃபஷனல் வழியில் ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணி சாதிச்சு கொண்டிருக்கிறவங்க கம்பேர் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நிறைய சாதிச்சு கொண்டிருக்கிறவங்க எல்லாருமே இந்த அரசாங்க தொழிலை தாண்டி ப்ரைவேட் வழியில் செஞ்சு கொண்டிருக்கிறவங்க தான். ஸோ அது சம்மந்தமான நாலேஜ் அவங்க வளர்த்துக்கொள்ளணும், இல்லாட்டி அந்த பிம்பத்துக்குலேருந்து அவங்க வெளியில் வரணும் கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேருக்கு தெரியும் இது சரி, இதில் நிறைய உழைக்கலாம், அதுவும் ப்ரொஃபஷனலாக செய்கிறாங்கன்னு தெரியும். இருந்தாலும் அந்த கோட்பாடை விட்டு வர விருப்பம் இல்லை. என்னன்னு சொன்னால் அரசாங்க உத்தியோகம் செய்கிறவங்க தான் ஏதோ நாலேஜ் ஆனவங்க என்ற ஒரு மைண்ட் செட்டோட அவங்க வளர்ந்துட்டாங்க. கண்டிப்பாக இப்படி வந்து சரி, இப்போ இதை பார்த்து கூட இல்லாட்டி நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ரொம்பவே ஒரு யோசனையாக இருக்கும். ஸோ ஒரு மாடலிங் துறையில் வந்து நம்ம வர வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் மாதிரியான வரையறைகள்லாம் இருக்குது. நம்ம எப்படி நம்மளை தயார்படுத்தி கொள்ளணும், நம்மளை வந்து அந்த மாடலிங் அப்படின்றது வந்து நம்மளை எப்படி எதிர்பார்க்குது? உண்மையாகவே ஒரு ப்ரொஃபஷனல் மாடல் இல்லாட்டி ஒரு பெர்ஃபெக்ட் மாடலாக வர வேணும்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மென்டாலிட்டியை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேணும், உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை நீங்கள் கூட்டிக்கொள்ள வேணும். நிறைய பேர் மைண்ட் செட்டில் இருக்கிறது வந்து மாடல்ஸாக இருக்கிறவங்க வந்து நல்லா அழகாக இருக்க வேணும், நல்ல கலராக இருக்க வேணும், பாடி மெயின்டைனிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் மாடலிங்கில். இருந்தாலும் இந்த கலர், இந்த உங்களோட ஹைட் வைஸ் அதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அதுகளையும் தாண்டி உங்களுடைய மென்டாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்க வேணும், அதுதான் வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் மன ரீதியாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன், என்னால் இது முடியும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மாடலிங்குள்ளேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக மன அளவில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க வேணும். ஸோ ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து இப்போ மாடலிங் போனாலே வந்து அங்கே வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் சரி, அவங்கள வந்து காட்டிக்கொள்கிற தன்மையும் சரி, இல்லாட்டி ஒரு பேஜனில் கூட அவங்கள வந்து ஒரு மேக்கப் ஐட்டம்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறது சரி, அப்படி பார்க்கும்போது அது சராசரியாக வந்து அது ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து தங்களை தனித்துவமாக காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து பார்க்கிற ஒரு விஷயம். அதே வந்து சில ஃபங்க்ஷனுக்கு கூட அவங்க அப்படியான ஒரு தோற்றத்தில் போகும்போது அவங்களுக்கு ஒரு விமர்சனம் ஒன்று வருது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்களே லவ் பண்ண வேணும். யார் தங்களை கூட கேர் பண்ணி கொள்கிறாங்கன்னா தன்னோட செல்ஃபை லவ் பண்ணுறவன் தன்னை கேர் பண்ணி கொள்கிறான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி கஞ்சா அடிக்கிறவங்க, கசிப்படிக்கிறவங்களெல்லாம் ஆண்மைத்தன்மை உள்ளவர்களாக மக்கள் பார்க்குறாங்க. தன்னைத்தானே ஒருத்தன் கேர் பண்ணி கொண்டான். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னை வச்சு சொல்கிறேன்னா என்னோட கலரை இம்ப்ரூவ் பண்ணுறேன், நான் வேறு ஒன்றும் செய்யலை, இதில் நான் வெக்கப்படுறதுக்கு ஒன்றுமே செய்யலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் களவெடுத்தேன்னு சொன்னால் நான் வெக்கப்படுவேன். என்னோட கலரை மெயின்டைன் பண்ணுறது, என்னோட பொடியை கேர் பண்ணுறது, நான் போகிற இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், என்னோட லுக் வைஸ் நான் நல்லா இருக்கணும்னு சொல்லி யோசிக்கிறதுல எதுவும் தப்பும் இல்லையே. ஸோ யார் கண்ணோட்டம் பிள்ளையாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம செல்ஃப் லவ் ரொம்பவே பண்ண வேணும். நம்மளை நாம தானே மெயின்டைன் பண்ணுறோம், நம்மளை நம்ம இன்னுமே அழகாக காட்டுறோம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து
எனக்கு பர்சனலாக கூட ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இப்படி இருக்கக்குள்ளேயும் கூட மிஸ்டர் இப்போ அழகா இருக்க வேணும், வெள்ளையா இருக்கணும்ன்றதையும் தாண்டி இப்போ மாடலிங்கில் இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து ஒரு ஃபிட்னஸாக இருக்கணும், ஃபிட்னஸாக இருந்தால் தான் வந்து மாடலிங் ஃபீல்டுக்கு செட் ஆவாங்க, அவங்க சரியாக வருவாங்க அப்படின்றது வந்து அது இந்த மாதிரி கட்டாயம் வந்து ஒரு மாடலிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க வந்து உடற்பயிற்சி செஞ்சு கட்டுக்கோப்பாக தானே இருக்க வேணும். ஆக்சுவலி நீங்கள் மாடலிங் ஃபீல்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் அங்கே நிறைய வரையறை இருக்குது. வரையறை இருக்குது மீன் இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட், நீங்கள் உங்களை லவ் பண்ணிக்கொள்வது. ஏன்னு சொன்னால் இந்த ஃபிட்னஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாட்டிலும் எல்லா ஹியூமன்ஸுக்குமே ஃபிட்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கேன்னு சொன்னால் அது உங்களோட ஹெல்த்தியை தானே காட்டுது. ஸோ ஃபிட்னஸாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். த சேம் டைம் நீங்கள் ஒரு ஃபெட்டுன்னு சொன்னால் ஃபெட் மாடல்ஸும் இருக்கிறாங்க, பிளாக் மாடல்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் ஒரு பிரச்சனையும் இங்கே இல்லை. ஆனால் நீங்கள் ஃபிட்னஸாக இருக்கும்போது அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஏன்னு சொன்னால் ஃபிட்னஸ்ன்றது மாடல்ஸுக்கு மட்டும் இல்லை, நார்மலாகவே எல்லா ஹியூமன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் ஆனது. அது உங்களோட ஹெல்த்திக்கு நல்ல. அதனால் மாடல்ஸ் மட்டும் இல்லை, நான் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே ஃபிட்னஸாக இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்துக்காக நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு உங்களை நீங்கள் உடம்பையும் உலகத்தையும் வந்து நீங்கள் தயார்படுத்தி வச்சுக்கொள்றதுல வந்து எந்த பிழையும் இல்லை. ஸோ அதில் வந்து மாடலிங்கில் இருக்கிறவங்க ரொம்ப கவனம் எடுத்து செய்கிறாங்க, நல்ல ஒரு விஷயம். இப்படி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது வந்து இப்போ ஃபெட் மாடல் ஆகட்டும் வந்து இல்லாட்டி பிளாக் மாடல்ஸ் ஆகட்டும் வந்து சொல்லி இப்படியான நிறைய தொகுதி ஊடாக வந்து நிறைய கேட்டகரி ஊடாக வந்து நிறைய மாடல்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கக்குள்ள கூட நம்மளுடைய ஸ்ரீலங்கா வாய்ஸில் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ரேண்ட்வொர்க் மாடலுக்கு கூட நாம் ஒரு லெவலுக்கு போகணும்னு சொன்னால் அந்தளவுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிது இல்லை. ஸோ அப்படியான விஷயங்கள் வந்து இங்கே வரணுமா, என்ன மாதிரி அதை பார்க்குறீங்க நீங்கள்? கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எங்களோட நாட்டிலையும் கொண்டு வர வேணும். ஏன்னு சொன்னால் அழகை சார்ந்து முக அழகை தவிர்த்து இங்கே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய அழகான விஷயங்கள் இருக்குது. ஈவன் அது ஒரு அவனுடைய பிஹேவியராக இருக்கட்டும், அவனுடைய பேச்சாக இருக்கட்டும், அவனுடைய ஆட்டிடியூட்டாக இருக்கட்டும், அது உண்மையிலே ஒரு அழகான விஷயமா இருக்க வேண்டும். நிறைய பேருடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் மாடல்ஸ்ன்னா அவங்க அழகாக இருக்கணும். அப்போ அழகண்டு என்னத்தை பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஒருத்தன் வெள்ளையாக இருந்தால் அவனை அழகண்டு யோசிக்கிறாங்க. அது அழகே இல்லை உண்மையிலே. உங்களுடைய பேச்சில் நீங்கள் அழகாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி நடந்து போகிறீங்கன்னு சொன்னால் உங்களை பார்த்து இன்னொரு பேரண்ட்ஸ் சொல்லணும், அந்த அண்ணாவை பார், அந்த அண்ணா நடக்கிறத பார், அவர் பேசுகிறத பார், அவர் மற்றாக்களோட மூவ் பண்ணுற மெதட்டை பார், அவர் எவ்வளோ அழகாக பேசுகிறார், அந்த அழகு வர வேணும். அதுதான் உண்மையிலேயே ஒரு மாடல் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இம்பார்ட்டான விஷயம். கலரை என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் கலரை இம்ப்ரூவ் பண்ணுங்க, க்ளோ பண்ணுங்க, நோ வரிஸ். ஆனால் நீ வெள்ளை தான் அழகான்னு கேட்டால் நான் வெள்ளை அழகுன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட பிஹேவியர், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆட்டிடியூட் மற்றவங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியதாக ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதுவே அழகு தான். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு குழப்பம் இருந்திருக்கும் வந்து ஃபிட்னஸாக இருக்கிறவங்க வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து மாடலிங்கில் போகலாம் அப்படின்னு சொல்லி. அதையும் தாண்டி வந்து நிறைய கேட்டகரி இருக்குது. நீங்கள் அந்த துறையில் சாதிக்க வேணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கான கதவுகள் எல்லாம் திறந்துருக்கின்றது. ஸோ அந்த ஸ்பேஸை நீங்கள் பார்த்து போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த விஷயமெல்லாம் அச்சீவ் பண்ணலாம். ஸோ இப்படி இருக்கும்போது அச்சீவ்மெண்ட் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, ஸ்ரீலங்கா வைஸ் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதையும் தாண்டி வந்து நீங்கள் சர்வதேச ரீதியில் கூட நிறைய பேரோட போட்டி போட்டிருக்கீங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க கூட பழகின விதம். ஸோ அந்த கம்பேரிசன் பண்ணும்போது நீங்கள் சர்வதேச ரீதியில் போகும்போது அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆக்சுவலி சர்வதேச ரீதியாக போகும்போது தான் அந்த ஒரு தெளிவே வருது. என்னன்னு சொன்னால் உங்களோட உடம்புல நீங்கள் கலர் இம்பார்ட்டன் இல்லை, நீங்கள் ஸ்லிம்மாக இருக்கிறதா இல்லாட்டி ஷார்ட்டாக இருக்கிறதாலாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. உங்களோட கான்ஃபிடென்ட், நீங்கள் எப்படி மூவ் ஆகுறீங்க, உங்களுடைய டேலண்ட்டை நீங்கள் எப்படி வெளிக்காட்டுறீங்கன்ற சொல்லி அந்த சர்வதேச ரீதியாக போகும்போது அது தெரிய வருது. காரணம் என்னன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எடுத்தீங்கன்னு சொன்னால் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் வந்து நைஜீரியா, கலரே இல்லை, ஃபுல்லாகவே பிளாக் பாய். அப்போ ஆனால் அவரோட ஆட்டிடியூட், அவர் மெயின்டைன் பண்ணுற விதம், மற்றவங்களோட மூவ் ஆகிற மெத்தட், அதெல்லாம் முக்கியமாக பார்க்குறாங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் பேஜெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது சக போட்டியாளரோட நீங்கள் எப்படி மூவ் ஆகுறீங்க, எப்படி பேசுகிறீங்க, உங்களோட நடவோட பாவனை எப்படி இருக்குன்னு சொல்லி அங்கே பார்க்குறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அழகுன்ற விஷயம் ஒரு உயரத்துலையோ ஒரு ஃபிட்னஸாக இருக்கிறதுலையோ ஒரு கலராக இருக்கிறதுலையோ இல்லை, கண்டிப்பாக உங்களுடைய பிஹேவியரில் இருக்குது. ஸோ இன்டர்நேஷ்னல்
பேஜெண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது அதில் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும். எஸ், எது அழகுன்றதை நீங்கள் அப்போ கண்டுகொள்வீங்க. கண்டிப்பா எனக்கு கூட இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. உண்மையிலே வந்து இந்த அழகா இருக்கிறவங்க மட்டும்தான் மாடல்ஸ் கிடையாது. அதையும் தாண்டி வந்து அவங்களை எப்படி எல்லா விஷயத்துலையும் அழகாக காட்டுறாங்க, அவங்க பிஹேவியர் ஆகட்டும், பேசுகிறதாகட்டும், ஒர்க் பண்ணுறதாகட்டும், அதெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதனோட பூரண அழகுன்றது வந்து வெளியில் தெரியுது அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கொள்கிறேன். ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ நிறைய ஷோஸ் எல்லாம் நீங்கள் போயிருக்கீங்க. இந்த வயசு பார்க்கும்போது ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டும் சரி, இல்லாட்டி உங்களுக்கு ஒரு தனி நபர் குழுக்களும் சரி, என்ன மாதிரியான ஹெல்ப்பர்ஸ் உங்களுக்கு தந்திருக்காங்க? ஆக்சுவலி நீங்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையில் சிங்களீஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பேஜெண்ட்டுக்கு ஒருத்தர் போகிறாங்கன்னு சொன்னால் நல்லா வரவேற்கிறாங்க, நல்லா சப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. அது ஸ்பான்சர் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி அவங்கள வெளியில் கொண்டு போகிறவங்களா இருக்கட்டும், நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இன்னும் எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியிலும் இந்த மாடலிங் ஃபீல்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டில் அது சம்மந்தமாக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் முன் வாரது இல்லை. ஸோ ஆஸ் அ தமிழ் மாடலாக எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் எங்களோட மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சதில்லை. ஈவன் நாங்கள் சாதாரணமாக எதிர்பார்க்குற ஒரு வாழ்த்து கூட சில பேர்கிட்ட இருந்து வாரதில்லை. காரணம், இவன் நம்மட பையன் தானே, எங்களோட வீட்டு பக்கத்து பொடியன் தானே, ஸோ இவன் செய்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவங்க வெளியாக்கள் செஞ்சால் அதை வாழ்த்துறதுக்கு ரெடியாக இருக்கிற எங்களுடைய மக்கள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஏழ்மை நிலையிலிருந்து போய் முன்னேற பிள்ளைகளை வாழ்த்துறதுக்கு இன்னும் அந்த மனநிலை அவங்களுக்கு வர இல்லை. ஆனால் சான்ஸ் கேட்க ஆசை, எங்களுக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்க விருப்பம். வாய்ப்பு கிடைச்சவங்கள வாழ்த்துறதுக்கு இன்னும் அவங்க முன்வரையில். ஆனால் கண்டிப்பாக முன்வரணும். இந்த தொழில் சம்பந்தமான அறிவையும் அவங்க பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நான் பர்சனலாக விரும்புகிறேன். கண்டிப்பாக. ஸோ இப்படி நீங்கள் நிறைய விஷயம் வந்து ஸ்ரீலங்கா வயசும் சரி, நீங்கள் சர்வதேச ரீதியிலையும் சரி, நிறைய விஷயம் வந்து நீங்கள் ஒரு லேபிளாக இப்போ வந்து மாறி இருக்கீங்க. கண்டிப்பாக வந்து பெரும்பாலும் நம்மளுடைய ஸ்ரீலங்கா மக்களுக்கு வந்து மிஸ்டர் பிரதீப்னு சொன்னால் கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு என்ன சொல்ல சோஷியல் மீடியா ஃபிகர் ஆகிட்டீங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சோஷியல் மீடியா அன்பு தொல்லைகளை வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? உண்மைதான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், இப்போ இன்றைக்கு ஒரு போஸ்ட் போட்டேன்னுண்டா, அன்றைக்கு வார மெசேஜை பார்த்தா தெரியும் நிறைய அன்பு தொல்லை தான். அன்றைக்கு ஃபுல்லாகவே சம்டைம் ரிப்ளை கூட பண்ண முடியாது. சில பேர் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தோட ஃபீலிங் அது. ஆனால் சில பேர் டைரெக்டாகவே இப்படி அது கொஞ்சம் அநாகரிகமாக இருக்கும், சீரியஸாகவே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்னோட பேசிட்டு ஹாய் பாய் சார் ஹாய் இப்படி இருக்கிறீங்கன்னு பேசிட்டு உங்களோட ஒப்பீனியனையோ உங்களோட விருப்பத்தையோ நீங்கள் கேட்குறது வேறு விஷயம். அது எனக்கு ஓகேண்டா ஓகே, இல்லைண்டா இல்லை. நான் அப்படி தான் சொல்ல போகிறேன். நான் எடுத்த வச்சுக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜே தேவையில்லாமல் வரும்போது அது முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கும் உண்மையிலேயே. ஸோ அந்த பிஹேவியரை நான் அப்படி பார்க்குறேன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் கூட சொல்ல முடியல சில நேரத்தில். ஆனால் உங்களுக்குண்டு சில விருப்பங்கள் இருக்குமா இருந்தால் ஓகே, நீங்கள் பேசுங்க, பழகுங்க, பிறகு உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள், உங்களுடைய விருப்பத்தை சொல்லுங்கள். அதுக்கு பிறகு டீசெண்டாக ஓகே கண்டிப்பா. இது வந்து இப்ப சமூக ஊடகங்கள்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய சில கதைகள் சரி, சில மெசேஜ்கள் சரி. ஸோ இதை வந்து நாம் ஒரு சமூகத்தோட வந்து ஒன்றிணைச்சு வாழும்போது இவ்வளோ விமர்சனங்கள் நம்மளுக்கு வந்து கொண்டிருக்குது. ஸோ இப்படியான ஷோஸஸில் நாம் போகும்போது நிறைய இடத்துல வந்து நாம் சில தியாகங்கள் பண்ண வேண்டிய ஒரு நிலைப்பாடுகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீ தியாகம் பண்ணினா வந்து உன்னை அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஸோ அதனாலே வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து இப்படியான ஒரு சம்பவம் நடக்கும். அப்போ நம்மளும் அந்த ஃபீல்டுக்கு போனால் நம்மளுக்கும் அந்த விஷயம் வந்து நாமளும் அந்த விஷயத்தை வந்து எதிர்கொள்வோம். இப்படியான ஒரு வின்பம் இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் வாரத்தை வந்து நீங்கள் எப்படி கடத்துறீங்க, இதே நீங்கள் ஷோஸில் போகும்போது அங்கே வர அப்ரோச்சுகளை வந்து நீங்கள் என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுறீங்க? என்னென்னு சொன்னால் நீங்கள் அடுத்த கட்டம் போக வேணும். ஸோ அதனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் இப்படியான விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயத்தை தெரியாமல் நாங்கள் ஒருத்தரை ஜட்ஜ் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய மக்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பமான நிலை என்னன்னு சொன்னால், எடுத்த வீச்சுக்கு ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக சொன்ன போனால், இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலையில் இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேனே, ஒரு கேர்ள் லிப்ஸ்டிக் பூசிட்டு அவள் கூடாத கேர்ள் என்ற மனநிலையில் இருக்கிற பாய்ஸ் கூட பேர் இருக்கிறாங்க. அவள் அழகாக வலிக்கிறாளா, அவள் கூடாதவளை தான் இருப்பாள். அவள் கொஞ்சம் ஷார்ட் ட்ரெஸ் போடுறாவா, அவள் கொஞ்சம் கூடாதவளை தான். ஸோ அப்படியான மென்டாலிட்டி இருக்கிறவங்க ஒரு மாடல் வரும்போது ஈஸியாக எங்களை ஜட்ஜ் பண்ணிடுறாங்க. எங்களோட வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ மாடல், நான் அண்டர்வேர் ஷூட் செய்கிறதுக்கு வரலாம், இல்லாட்டி பிரைடல் ஷூட் செய்கிறதுக்கு வரலாம். ஸோ இந்த அண்டர்வேர் ஷூட் செஞ்சோடனே அப்போ இவங்க நினைக்கிறாங்கன்னா ஓகே, இவர் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கிறார். ஆனால் அதை ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அப்படி உங்களுக்கு புரியாது. ஆனால் இப்படி தான் பேசுகிறாங்க. என்னென்னு சொன்னால் ஒரு விஷயத்தை பற்றி அவங்களுக்கு போதிய நாலேஜே இல்லை. ஆனால்
உங்களுக்கு அதை பற்றி போதிய நாலேஜ் இல்லாட்டி நீங்கள் அதை பற்றி பேச முடியாது. அதுதான் என்னோட ஒப்பீனியன். கண்டிப்பா ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்ச அதை பத்தியான ஒரு ஒப்பீனியன் ஜஸ்ட் சொல்லலாம், ஜட்ஜ் பண்ண இல்லாது ஒரு ஒப்பீனியன் சொல்லலாம். பட் அதை பத்தி தெரியாம நாம அதை பத்தி கதைக்கிறதுக்கான ஒரு சூழல் நாம உருவாக்க கூடாது. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு ஒரு ஸ்ரீலங்கா வைஸ்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு மாடலிங் இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம உருவாக்க வேணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க பாக்குறீங்க? இதை ப்ரொஃபஷனல் ரீதியாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னு சொன்னாலே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் கிளியர்படுத்த வேணும் மாடல்ஸ்ன்றா யார். ஸோ இந்த மாடலிங் கிளாஸில் என்ன மோஸ்ட்லி நடக்குது, இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சது ஃபோட்டோஷூட், இந்த ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறது, இவங்க தான் மாடல்ஸ்ன்னு சொல்லி நினச்சிட்ருக்குறாங்க. அப்படி இல்லை. என்னோட ஒப்பீனியன், நீங்கள் ப்ரொஃபஷனலாக அதை கொண்டு போகணும்னு சொன்னால், இல்லாட்டி அதை ஒரு ஹெல்த்தியாக கொண்டு போகணும்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், நீங்கள் ஒரு மாடலாக நீங்கள் எல்லாத்துக்கும் மாடலாக இருக்கணும். உங்களோட நான் ஸ்டார்ட்டில் சொல்ல மாதிரி நீங்கள் உங்களோட நடவுட பாவனைகளில் இருந்து எல்லாத்துக்குமே நீங்கள் மாடலாக இருக்கணும். இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உங்களோட பிஹேவியர் நல்லா இருக்கா, ஸோ நீங்கள் பிஹேவியர் வைஸ் நீங்கள் ஒரு மாடல். உங்களோட பேச்சு நல்லா இருக்கா, அந்த பேச்சில் நீங்கள் ஒரு நல்ல மாடல், அவங்களுக்கு ஒரு மாடலாக இருக்கிறீங்க. இந்த ப்ரோ மாதிரி தான் பேசணும், இவரை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், மாடலாக இருக்கிறீங்க. ஸோ ஹெல்த்தியாக கொண்டு போகணும்னு சொன்னால் நீங்கள் அதை ப்ரொஃபஷனலாக கொண்டு போங்க, அது பெஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே. கண்டிப்பாக நிறைய விஷயம் நாம் பேசியிருந்தோம். இப்போ நம்ம இறுதி கட்டத்தில் வந்திருக்கோம். ஸோ சின்னதாக ஒரு கேம் மாதிரி, ஒரு ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி கேட்போம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அதாவது வந்து நம்மளுடைய மிஸ்டர் பிரதீப்பை வந்து தென்னிந்திய சினிமாவில் பார்க்கலாமா? தெரியல, நோ ஐடியா. சரி, ஓகே. நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னத்தை வந்து நீங்கள் தியாகம் பண்ணினீங்க? இந்த தியாகம்னு சொல்லி பார்க்கல, நிறைய பேர் மாடல்ஸ் உடனே சொல்கிறது நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நிறைய கஷ்டப்படுறோம். அப்படி சரியா இருக்குது, அப்படி இருக்கிறாங்க. தங்களை தியாகம் செஞ்சு தங்களை ஒரு கட்டுக்கோட்பாடுக்குள்ளே கொண்டு போய் மாடலாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரையில் தியாகம்னு சொன்னால் இந்த மன ரீதியாக நிறைய தாக்கங்கள் இருக்குது. அதை நாங்கள் உண்மையிலேயே தியாகம் செய்கிறோம். என்ன சொன்னால், நீங்கள் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டுட்டு உங்களை ஒரு நல்ல ஒரு ஸ்மைலோடு நாங்கள் கடந்து போகிறோம்னு சொன்னால் அது எனக்கு ஒரு பெரிய தியாகமாக இருக்குன்னு சொன்னால், ஈஸியாக நீங்கள் ஜட்ஜ் பண்ணிடுறீங்க, ஈஸியாக நீங்கள் எங்களுக்கு ஒரு நேம் ஒன்றை கொடுத்துட்றீங்க. ஸோ அதுக்கு பின்னால் இருக்கிற வழி, அதுக்கு பின்னால் இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் பார்க்குறது இல்லை. ஸோ அதை நாங்கள் தியாகம் செய்கிறோம் சீரியஸாகவே. ஏன்னு சொன்னால், எவ்வளோதான் நல்லது இருந்தாலும் உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு ஒருத்தன் ஸ்டைலாக இருந்தாலே கூடான்னு சொல்லி பேசுகிற உலகம். ஸோ எங்களுடைய மனசை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் அந்த விதத்தில் நாங்கள் அதை தியாகம் செய்கிறோம். மன ரீதியாக நாங்கள் நிறைய தாக்கப்படுறோம். கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி வந்து மாடலிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொன்னாலே கிளாமர் இண்டஸ்ட்ரி மட்டும்தாங்க, அதுக்கு என்ன மாதிரி? நோவே, அப்படி இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னால் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆனால் என்னோட சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சாய்ஸ் வந்து மோஸ்ட்லி கிளாமர் தான். ஸோ நான் இந்த வருஷம் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் கிளாமராக தான் பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறேன். ஸோ எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஒரு பிரைடல் மாடலாக மாறலாம், இல்லாட்டி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் செய்கிற மாடல்ஸாக மாறலாம். ஸோ நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ அதில் கிளாமரும் உண்டு. உங்களுக்கு ஓகேண்டா ஓகே, நோண்டா நோ. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தானே, அதில் ஒரு பார்ட் தான் வந்து அந்த கிளாமர் மாடல். பட் எல்லாரும் சொல்கிற ஒரு ஃபுல்லாக வந்து மாடலிங்னு சொன்னாலே அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, ஓகே. அதே மாதிரி வந்து இப்போ மாடலிங்க்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே வந்து பணம் கொடுத்து வாய்ப்புகளை வந்து நம்ம உருவாக்கி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ பணம் இருந்தால் அவார்ட் கூட கிடைக்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை என்னென்னு பார்க்குறீங்க? இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஒருத்தன் பணம் கொடுத்து ஒரு மாடலாகி ஒரு டைட்டிலை வின் பண்ணுறான்னு சொன்னால் அதை ஈஸியாக நீங்களே பார்க்க முடியும்னு சொன்னால் அதுக்கான குவாலிஃபிகேஷன் அவங்கள்ட்ட இருக்காது. நீங்களே கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், இவர் ஒரு மாடலாக, இவர் என்னென்று வந்திருப்பார் என்ற ஒரு உருவம் உண்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் கிரயம் செலுத்தி உண்மையாக ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க, பார்ப்பீங்கன்னு கண்டிப்பாக. இப்போ மாடலிங் ஃபீல்டில் போனவங்களுக்கு வந்து அடுத்ததாக வந்து கெரியர் வைஸாக வந்து எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இந்தியாவில் இருந்தால் கூட வந்து பட வாய்ப்புகள் சரி, விளம்பரங்களை நடிக்கிறதுக்கு சரி வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வந்து அதை நாம் ட்ரை பண்ணி போனால் கூட அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காத வந்து ஒரு பிம்பம் இருக்குது. அது என்ன மாதிரி பார்க்குறீங்க? அந்த பிம்பம் வந்து இப்போது ஒன் பை ஒன், ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து மாறிக்கொண்டே தான் வருது என்று நான் சொல்லுவேன். கண்டிப்பாக என்ன சொன்னால், இன்றைக்கு ஒரு நான் ஒரு நர்சிங் ஜாப் செஞ்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் என்ன நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கு நான் அந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். ஸோ இன்றைக்கு என்னை பார்க்குறவங்க எல்லாரும் என் பேர் சொல்கிறத விட, இல்லாட்டி என்னோட ப்ரொஃபஷனல் வேறு நர்சிங் சொல்கிறத விட இப்போ கேட்குறாங்க மாடல் அண்ணா தான், நீங்கள் அந்த மாடல் அண்ணா தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கு
நான் ஒரு ஃபேம் ஒன்றை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்னு சொன்னால் அதுக்கு மாடலிங் இம்பார்ட்டன்ட். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் என்னை கூப்பிட்டு ஷூட் செய்கிறாங்க, இல்லாட்டி தங்களோட பிராண்டுக்கு ஷூட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் அதை நீட்டான முறையில் அழகான முறையில் ப்ரொஃபஷனலாக கொண்டு போனீங்கன்னு சொன்னால் நிறைய சான்சஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. கண்டிப்பாக நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து நம்மளுடைய மிஸ்டர் பிரதீப் அப்படின்னு சொன்னால் லேபிள் ஆகிட்டு நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து நிறைய விஷயம் நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய டான் குடும்பம் சார்பிலும் நாங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ தேங்க்யூ ஃபார் த எங்களுக்கு இன்வைட் பண்ணி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மிஸ்டர் பிரதீப். நன்றி உங்களுக்கு. என்னன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி சாதிக்கிறவங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் முன் வரதில்லை. ஸோ உங்களோட சேனல் உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயத்தை இன்றைக்கி செஞ்சுருக்கிறீங்க. ஸோ இது சம்மந்தமான விளக்கம் நிறைய பேருக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கா வயசும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி சாதிச்ச ஒரு நம்மளுடைய இளம் யுவதியான மிஸ்டர் பிரதீபை பற்றி அவரோட நிறைய விஷயம் நம்ம கலந்துரையாடி இருந்தோம். நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு கூட பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ இன்றைய கிறிஸ்மஸ் தினத்தை வந்து நீங்கள் ரொம்பவே ஹாப்பியாக வந்து கொண்டாடுங்க. திரும்பவும் வந்து எல்லாருக்கும் வந்து ஹாப்பியான கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். உங்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கமல். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் ரோசா காட்ட அருமையான தேயிலை ஜோர்ஜ் ஸ்டுவர்ட்ஸிடம் இருந்து. AFC Crispy Christmas Combo, each at 3,990. Order now. இந்த நத்தார் பண்டிகை கால சிறந்த சலுகைகள் சிங்ககிரிடம் இருந்து.